திருச்சிற்றம்பலம். 94வது அபிராமி அந்தாதி பாடல். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றார் அபிராமி சமயம் நன்றே அப்படின்றது. விரும்பி தொழும் அடியார், அந்த அபிராமி அன்னையை அம்பிகையை விரும்பி தொழக்கூடிய அடியார்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது. விழி நீர் மல்கி, அம்மாவை பார்த்த உடனே அப்படி விழிகளில் இருந்து கண்களில் இருந்து கண்ணீர் வருமா. நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது அப்படின்னு. அப்படி அம்பிகையை விரும்பி தொழக்கூடிய அடியார்களுக்கு விழி நீர் மல்கி, அப்படி அம்மாவை பார்த்த உடனே அம்மாவுடைய பெருமையெல்லாம் கேட்கிற பொழுது அம்மாவுடைய பேரை கேட்டாலே போதும், அப்படி கண்கள்ல இருந்து கண்ணீர் வருமா. விழி நீர் மல்கி மெய் உலகம், மெய்யானது அந்த மேனி சிலிர்க்குமா, மெய் சிலிர்க்குமா. அரும்பி ததும்பிய ஆனந்தம், மகிழ்ச்சியானது அப்படி அரும்பி ததும்புமா, மனமானது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குமா. ஆனந்தமாகி அறிவு இழந்து, இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போது என்ன ஆகுது, அறிவு மங்கி போயிடுது. அதுதான் சொல்றாரு, அறிவு இழந்து சுரும்பி கழித்து. சுரும்பி கழித்துனா, இப்போ ஒரு வண்டானது ஒரு மலர்ல இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக அந்த மலரை சுத்தி சுத்தி வரும், ரீங்காரம் விட்டு கொண்டே வரும். அந்த மலர்ல வந்து அந்த தேனை குடித்த பிறகு என்ன பண்ணும், அந்த மலர்லயே படுத்து தூங்கிடும் அந்த களிப்புல. அது மாதிரி சுரும்பி கழித்து, அப்படி கழித்து மொழி தடுமாறி வார்த்தையே வரலையாம். அம்மாவை பார்த்த உடனே அப்படி கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து அவருடைய மேனியெல்லாம் சிலிர்த்து மெய் சிலிர்த்து அப்படி ஆனந்தமாகி அறிவிலிருந்து மொழி தடுமாறுதான். முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர். இத பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, யார் இதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறாரே, ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப பைத்தியம் மாதிரி இருக்குதே அப்படி சொல்லுவாங்களா. முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றார் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு. இது எல்லாமே விரும்பி தொழக்கூடிய அடியார்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள். இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு சொல்லி, அபிராமியை நாம் வணங்கக்கூடிய முறை சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அபிராமியை நாம் வணங்கக்கூடிய இந்த சமயமானது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அவர் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.